ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மாநாடுக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம பஸ்ல தான் போறோம். இந்த வாட்டி நல்லா தான் இருக்கும். பஸ் முன்னாடி பைக்ல போனோம். அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு தெரியும். என்ஜாய்மெண்ட் நம்ம கட்சியோட பஸ்ல மாநாடு. ஓகேவா, வாங்க மாநாடு போலாம். ஸ்டார்ட் பண்ணதுல போலாம். நம்ம போற வழியில வண்டி எப்படி ஃபுல்லா ஆகுது மட்டும் பாரு. போற வழியில டிக்கெட் போட்டு பேசாம இருக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? போற வழியில ஃபுல் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இவரை நம்பி தான் மதுரைக்கு போறோம். ஹாய் சொல்லலாம். இந்த பையன் கோச்சிங் வெளியே போறான். அழகா ஒரு இதுல வந்துருக்கல ஏறி. நம்மளுக்கு என்ன தெரியல. பை 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 பை. பாத்து போய்ட்டாங்க. சீக்கிரமா வரேன். சீக்கிரம் வாங்க. ஏய் அடியேடா. நீங்க என்ன தண்ணி கஷ்டம்? இப்பயே தண்ணி கஷ்டம். என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பே உள்ள இருந்து எப்படி ஸ்டடி பண்ணாதீங்க மக்களே. சென்னை சிட்டில இருந்து வெளியே எப்படியே வந்து கூடுவாஞ்சேரியில வண்டியை வந்து ஓரமாக நிறுத்திருக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பீப்புள்ஸ்லாம் வர வேண்டியது. அவங்களாம் 1 டைப்பிற்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் மொத்தமாக வந்து 178வது மாவட்டத்தில் இருந்து செயலாளர் தாமு அண்ணாவின் தலைமையிலிருந்து அவரோட வழிகாட்டல் படி நாங்கள் வந்து இப்போ மதுரையை நோக்கிய பயணம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது. இப்போ அதுக்கு வந்து சிறப்பான பயணமாக இருக்கட்டும்ட்டு அந்த பயணத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு அட்டன் பண்ணிலிருந்து மாநாடுக்கு போயிட்டு மாநாடு பார்த்துட்டு வர வரைக்கும் இது ஃபுல்லாகவே வீடியோ இருக்கும், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணதையும் சில வீடியோஸ் வரும், பாருங்கள். ஆனால் அதுக்கு மியூசிக் வந்து வேறு மியூசிக் தான் போட்டிருப்பேன், கொச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ. ஓகேவா, வாங்க எல்லாரும் வண்டிக்கு போவோம். செல்லக்குட்டி பாருங்க. ஏறுங்க 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 ஏறுங்க. என்னப்பா ஆத்திரத்துக்கு வண்டியிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இருக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? ஐயா, இன்னும் நான் துணிமணியே எடுத்துக்கலையா? எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். 2 seconds later.
எங்கயா போய்கிட்டு இருக்கேன். Hours later. நல்லாதான் இருக்கு வாடா. மக்களே பார்க்கிங் வந்துட்டோம். பஸ் பார்க்கிங் ரொம்ப லாங்கா போட்டாங்க. இங்க இருந்து நடக்க போறோம். இங்க இருந்து நடக்கணும். இப்ப அதான் பிரச்சனை. வாங்க ஓடுவோம். அது எல்லாத்தையும் நடக்கிறதா அங்க ஃபுல் ஆயிட்டு இருக்கோம். அதனாலதான் வெளியே இங்கே லாக் பண்றாங்க. மக்களே மதுரை மாநாடுக்கு போயிட்டு இருக்கோம். அதுவும் எந்த வழியா போயிட்டு இருக்கோம்? ஒரு மல்லி தோட்டம் வழியா போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா மல்லி தான். படம்லாம் பாத்தீங்களா? வெயிலுக்கு ப்ரிப்பேரா வந்திருக்கேன். மணக்குது தள்ளி சும்மா எல்லாம் நம்ம கேங் தான். எல்லாம் நம்ம கேங் தான். நம்ம என்ன சொல்ற? அப்படியே மதுரை மல்லி வாசத்துல அப்படியே மாநாடுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, வெயில் வர வர இருக்கு. vlog வர தெரியாது. இப்ப என்ன பண்றோம்னா கிட்ட மாநாடு தெருவுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பசங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம போய் சேர்ந்து போவோம். நாக்கத்தலை வெயிலில் நடந்து போகிய மாநாடு தொண்டர்கள். தப்பா சொல்றேன். திருவிழாக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா பலூனு எல்லாமே விற்கிறாங்க. மதுரையில இருக்க அத்தனை டிஷ் இங்க கிடைக்கும். அழகர் திருவிழாவே மிஞ்சிருப்பா. ஒரு அந்த ஸ்நாக்ஸ் கடை தான். நொறுக்கு தீனி, ஜூஸ், ஒரு கிலோமீட்டருக்கு ஃபுல்லா இதுதான் வச்சிருக்கானுங்க. இது திருவிழா இல்ல. ஓகேண்ணா போலாம். ரைடி எஃபெக்ட் காட்டுறேன். எஃபெக்ட்லாம் மக்களே மாநாடுக்கு வந்தாச்சு. உள்ள இதான் என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு போவோம். இந்த வண்டி தெரியுதா? இதுதான் தளபதி. பிரச்சனை வாங்கணும்டா. டிவிக்கு பரந்தூருக்கு அந்த வண்டி. பரந்தூருக்கு டிவிக்கு வண்டி. இதுதான் பரந்தூர் பிரச்சாரத்துக்கு போன வண்டி. டிவிக்கு இது. இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா மாநாடு என்ட்ரன்ஸ்ல நிக்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தளபதி நடக்கிற மாதிரியும், அதுக்கு பின்னாடி ஒரு மகளிர் நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு விவசாயி, அதுக்கப்புறம் ஒருத்தர் யாரோ போய் டாக்டரு, போலீஸு, வயசானவங்க, கர்ப்பிணி, அதுக்கப்புறம் அப்படி லைனா என்னென்னோ போட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. லாஸ்டா ஸ்கூல் பசங்கள்ல இருந்து பொழுது பணியாளர் வரைக்கும் ஃபுல்லாவே அப்படியே போட்டிருக்காங்க. வரலாறு திரும்பியதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவன் கடா கோதாகனா நம்ம கூட வந்த தம்பி தான். டிவிக்கு சொல்லு.
தரமான சம்பவம் திறப்பா பிரச்சாரமே பண்றீங்க போயிட்டு பிரச்சார வண்டியில. அந்த வண்டிக்கு நான் தானே கொடி மாட்டினேன். மதுரையில நடக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த பாத்தீங்கன்னா தெரியுதா மேட்டு தெரியுதா? இந்த மேட்டு தெரியுதா? இந்த மேட்டு தான் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு இன்ச் விடாமல் இங்கே மேலே இருந்து பார்க்கும்போது இந்த மேட்டு தெரியும். இது மேட்டு கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு கவர் மாதிரி. இந்த மண் பறக்காமல் இருக்கிறதுக்கும் மக்கள் கொஞ்சம் ஈஸியாக உட்கார்றதுக்கும் ஆகாமல். இது வழியாக உள்ளே போய் போடலாமா? மக்கள் எல்லா பக்கமும் வேகமாக மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸ்டேஜோட பேக் இருக்குது ஒரு ஊஞ்சல் குச்சா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா அவுட்லுக் நல்லா இருக்குது. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குச்சி குச்சா வச்சுருக்காங்க. இப்போ எப்படின்னா நம்ம மக்கள் அது மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி ஸ்டைலாக போயிடும். இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாட்டி கொஞ்சம் பேனர்ஸ் தான் வச்சுருக்காங்க. சரி, மேனார் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சீக்கிரமாக டேட் வந்ததுனால நிறைய வேலைகள் பெண்டிங்லேயே முடிஞ்சு போச்சு. ஒர்க்கிங் ஸ்டாப் பண்ணி சிம்பிளாக என்னென்ன பண்ணமோ அப்படி பண்ணிட்டாங்க. போலீஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் உள்ள மாநாடு வரவங்களுக்கு எதனா இன்ஜுரி எதனா ஆச்சுன்னா மாநாடு கவராக வர மாதிரி. இந்த வண்டி தாம்பரம் வண்டி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பேமெண்ட். மக்கள்லாம் கொஞ்சம் வெயிலில் அலைகிறாங்க, அதான் ஒன்று வருத்தமாக இருக்கு. கொஞ்சம் நார்மலாக இருந்தால் வார்மாக இருந்ததுன்னா வாங்குவேன். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று
நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகம். Two seconds later. எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாநாடு முடிஞ்சிச்சு. அதனால இப்போ என்ன பண்றோம்னா சென்னை கிளம்பிட்டோம். நம்ம போகும்போது இந்த பக்கம் இந்த ரூட்லேயே தான் போகணும். ஏன்னா பஸ் அந்த காட்டில் தான் நிற்கிது. காடுனா எப்படின்னா ஒரு விவசாயம் வந்து அதை காடுனுவாங்க அங்கே நிற்கிது. இப்போ நம்ம மறுபடியும் சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் வேற லெவலில் பேசியிருப்பாரு. பயங்கரமான டாக்கு. எல்லா பூஸ்ட் பம்போட இருக்காங்க பசங்க, ஒரு எனர்ஜியோட இருக்காங்க. நம்ம போயிட்டு அப்படி டக்குனு திருப்பக்கூடாது வந்துருக்காங்க. நம்ம போயிட்டு சென்னைக்கு போயிட்டு ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிப்புக்கு கிளம்பணும். அது எல்லாருக்கும் அது தெரியும். என் கூட தெரிஞ்சவங்க தெரியும். நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரைடு 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பிளாகாக வரும். ஓகேவா? இப்போ இந்த பிளாகை இதோட சென்னையில் அந்த பிளாகில் மீட் பண்ணுவேன். பாய். உங்கள் என்ன விடைபெறுவது ஏகே. வணக்கம் மக்களே, பாய். மதுரை வாசம் மல்லி வாசம் நாங்களே அந்த மாதிரி ஒரே இது ஃபுல்லாக மல்லி தோட்டம் தான். எஸ், அது வரைக்குமே ஃபுல்லாக மல்லி தோட்டம் தான். மல்லி பூத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது காலையிலே ஏதோ பிச்சுருவாங்க போல இருக்குது. எல்லாத்தையும் பிச்சு ஏற்றிடுவாங்க போல இது மொட்டில் இருக்கும்போது. அதனால் சில 1-2 செடியில் மட்டும் இருக்குது, 1-2ன்னு இருக்குது. அதை எடுத்தோன்னா ஒரு கொஞ்சம் லைட்டாக பூ வரும். ஆனால் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு ஆகாது. மல்லியோட ஸ்மெல்லு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் பஸ்ஸில் எடுத்துன்னு போனால். அதனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்குவோம். இப்போ நேராக பஸ்ஸில் போயிட்டு கிளம்ப வேண்டியது தான். சென்னை பெரிய மாநாடு வேறு லெவலு. மாஸ் பண்ணிட்டாப்ல தளபதி. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஹெவி. வெயில் செம்ம காட்டு காட்டிடுச்சு. அதே மாதிரி மக்களும் கொஞ்சம் வெயிலில் கஷ்டப்பட்டாங்க. அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி மாநாடு சிறப்பாக முடிஞ்சு நிறைய பேர் எல்லாமே வண்டிக்கு ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் டாட்டா பை பை அப்படின்றது கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எதை கட்டணும்? இது மொட்டு மல்லி. பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா நம்ம மட்டும் ஏதோ வேறு ஏதோ காட்டில் போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மல்லி தோட்டம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், சரி, ஓகே, பாய் பாய். உங்கள் வந்து விடை பெறுவது ஏகே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பிளாக் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால் கிளம்புறேன். ரைட்டில்